அது இந்த இடம் தான் நான் டிபேட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பொங்கலூர் மணிகண்டன் உரிமைகள், அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் இந்த தலைப்புக்குள்ள போக்கஸ்டா வரணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், மீண்டும் மீண்டும் குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்ற அப்படின்னு சொன்னா நீங்க ஆதாரத்தை கொடுக்கணும். இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அமலாக்கத்துறை எஃப்ஐஆர்ல அவங்க பெயர் இருக்கு, இல்ல அமலாக்கத்துறை இதை சொல்லி இருக்கு, நமக்கு புரியல. இன்னொன்று, முதல்வர் கேட்கிறாரு 36 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது, அதையும் சேர்த்து தான் நான் இதையும் சரி பண்றதுக்கு சமரசத்துக்கு போனேனா அப்படின்னு கேட்கிற போது, நம்ம ஹேஷ்டாக யார் அந்த தம்பி அப்படின்லாம் இல்லாம இதுதாங்க எங்களோட ஆதாரம் அப்படின்னு கொடுத்தாதானே பேச முடியும். இப்ப ஜென்ராம் அதை தான் கேட்கிறார். என்ன ஆதாரம்? பேசுங்க, கொடுங்க. திருப்பொங்கலூர் மணிகண்டன். இல்ல, ஜென்ராம் அவர்கள் சொன்னதுக்கே நீங்க பதில் சொல்லுங்க. அதிமுக மீது கடந்த காலத்தில் அந்த துறையில தவறு வழக்கு பதிவு சொன்னா, உங்க அரசு 5 ஆண்டுகள் நெருங்குது, லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று தெரியுங்களா? அது என்ன பண்ணுது? நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஈடி வர காரணம் என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் ஈடி ஏங்குறீங்க. அப்ப நீங்க உங்க ஆட்சி வந்த முன்னாடி அதை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் சிறை தள்ளுவோம், நடவடிக்கை எடுப்போம் பேசுனீங்களா? என்ன ஆட்சி? வழக்கு போட என்ன ஆச்சு? நீங்க அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்பதை மறுக்க தவறு. நான் ஒரு விஜயன் சார் ஒரு செய்தியை வெளிவா சொல்றேன், நான் வெளியிடங்கள் விரும்பல. திமுக சேர்ந்த முக்கிய நபர் என்னோட வீடியோ ஆதாரமே இருக்கு, நானே எடுத்து ஆதாரம் உண்மை சொல்றேன். ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இதே கதையை அவர் எல்லாத்துலயும் சொல்றாரு. இதே கதையை எல்லாத்துலயும் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, பொங்கலூர் மணிகண்டன் நான் என்ன சொல்றேன்னா, திரு பொங்கலூர் மணிகண்டன் இல்ல, நான் விவாதத்துல நீங்க எல்லாம் நெடுநாள் விவாதத்துல பங்கு பெறவர். என்னிடம் ஒரு வீடியோ இருக்கலாம், மதிவானன்ட்ட ஒரு வீடியோ இருக்கலாம், நம்ம அதை வச்சு விவாதம் பண்ணல. நீங்க அந்த ஆதாரத்தை வைத்து நீங்க நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து நீங்க அந்த ஆதாரத்தை வச்சா கட்டாயம் ஊடகம் பேசும். அப்படி இல்ல, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப யார் அந்த தம்பி, முதல்வரோட குடும்ப உறுப்பினர் அப்படின்னா என்ன ஆதாரம் இருக்கு? அத பேசினா நல்லா இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வாங்கன்றேன் சார். விஜயன் சார், நீங்க 2019 இருந்து பாருங்க, அதிமுக மீது வைக்கப்பட்ட அவதூறுகள், இதே வார்த்தை சொல்றேன். நான் அந்த பகுதியை சேர்ந்தவன். பொள்ளாச்சி வழக்குல உண்மையிலே பொய்யான ஒன்றை ஜோடித்து தயவு செஞ்சு சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்கல. இல்ல, இந்த வழக்கு தீர்ப்பு வந்த தலைப்புக்குள்ள வாங்குனீங்க, தலைப்புக்குள்ள பேசுங்க. சப்ஜெக்ட் இல்லைனா விட்டுருங்க. அமைதியா பொறுமையா இருங்க. பொறுமைல இல்லங்க, நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. சரி வாங்க, தலைப்புக்குள்ள வாங்க, பாயிண்டா வாங்க. நீங்களே பேசிங்க. உங்க குற்றச்சாட்டுக்கு தான் நான் கேக்குறேன் ஆதாரத்தை. நான் என்ன சொல்றேன்னா, பொங்கலூர் மணிகண்டன் திமுக வாங்க, திமுக வாங்க, இல்ல அப்படிலாம் பேச வேண்டாம். சப்ஜெக்ட் பேசுங்க, தலைப்பு பேசுங்க. தலைப்புக்குள்ள மணிகண்டன், நான் உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரேன். எதிர்க்கட்சி தலைவரினுடைய குற்றச்சாட்டுக்கு வலு சேருங்க. யாரும் தம்பி நாடுங்க இல்லையா? யார் சொல்லுங்க சார். நீங்க யார் அந்த சார் என்று கடந்த சில மாதங்களாக எதிரொலித்து தமிழ்நாடு முழுவதுமே யார் யானிவேர் என்று வெளிப்படையா தெரிந்தது. நடவடிக்கை திமுக எடுத்தது பாருங்க, வெறுமனே ஏமாத்துறாங்க. இப்ப யார் அந்த அரக்கோணத்துல 20 பெண்களை இல்ல இத பாருங்களேன், அவரு தலைப்புக்குள்ள சம்பந்தம் இல்லாம பேசுறது, நேரத்தை கடத்துறது எனக்கு இல்ல உடன்பாடு இல்ல. இந்த தலைப்புல ஈடி சம்பந்தமா, ராஜ்பால் சம்பந்தமா, எஃப்ஐஆர் சம்பந்தமா பேசுங்க, நான் தயாரா இருக்கேன். இல்ல பொங்கலூர் மணிகண்டன், இல்ல பொள்ளாச்சி வழக்க பத்தி பேசலாம், நான் தயாரா இருக்கேன். இருங்க, காத்துருங்களேன். பொங்கலூர் மணிகண்டன், அண்ணா சொன்ன தம்பியிடம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பொங்கலூர் மணிகண்டன் இருங்க, ஒரே ஒரு விஷயம். பொங்கலூர் மணிகண்டன், உங்களுக்கு தான் நான் வாய்ப்பு தரேன். இப்போ இங்க இருக்கிற எல்லா பிரதான எதிர்க்கட்சிகளும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அப்ப முன்வைக்கிற போது அமலாக்கத்துறை சோதனையை ஒட்டித்தான் நீங்க முன்வைக்கிறீங்க. இந்த சோதனையில இவங்க மாட்டிக்கிட்டாங்க, அதனால சமரசத்துக்கு போனாங்க அப்படின்றப்ப ஜென்ராம் கேட்கிற ஒரே கேள்வி, அந்த மூல வழக்கில் நீங்க சொல்ற எந்த உறுப்பினரின் பெயர் இருக்கிறது? ஏன்னா அதை வச்சுதான் நெருக்கடி கொடுக்க முடியும். அப்படி என்ன பெயர் இருக்கு, அந்த ஆதாரத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார் ஜென்ராம். வேற எதுவுமே அவர் கேட்கல. அதை கொடுத்தா இன்னும் அதை மேலதிகமா பேசலான்றேன். சரி சார். சார் சார் இல்ல நடு இரவில் திரு செந்தில் பாலாஜியை பார்க்க சென்ற திரு உதயநிதி ஸ்டாலின்
அவரோடு ஏங்க அவர் என்னங்க பேசுறாரு? அவர்ட்ட சப்ஜெக்ட் இல்லனா தயவு செஞ்சு அவர் கம்முனு வாய்ப்பு கொடுங்க, நாங்க பேசிறோம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் நடந்தது. மதிவாணன் அந்த ஆட்சி காலத்துல நடந்த 1000 வழக்குகள் எடுத்து பேச ஆரம்பிச்சாருன்னா விவாதத்துக்கு நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. நீங்க வச்சிருக்கிற மையமான கேள்வியை தாண்டி வெளியில பேசினாங்கன்னா அது நியாயம் இல்லை. இல்ல பொங்கலூர் மணிகண்டன் நீங்க காத்துருங்க. ஒரே ஒரு நிமிஷம்.